வெல்கம் சார். சார் ஐடி ப்ரூஃப். மேடம் உங்க ப்ரூஃப். ப்ரூஃபா? என்கிட்ட ப்ரூஃப்லாம் எதுவும் இல்ல. நான் இன்னும் டிரைவிங் லைசென்ஸே எடுக்கல, ஓட்டர் ஐடி வாங்கல, ஃபேமிலி ரேஷன் கார்டுல ஏன்? மேமோட ப்ரூஃப். தேங்க்யூ சார். 3rd floor 301 சார். ஓகே, வேகமா வா. நல்லா இருக்குல்ல? பார்த்து செஞ்சுருக்கேன். இப்போ எதுக்கு ரூம் எல்லாம்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்போ நீ யாருன்னே தெரியல எனக்கு. அட பாவி, யாருனே தெரியாத பொண்ணு தான் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏ பைத்தியக்காரி, இந்த கெட்டப்ல யாருன்னு தெரியல சொன்ன. கைட்ரி. ஸ்கார்ஃப் டி ஸ்கார்ஃப் கைட் தொலை. இப்போ எதுக்குடா ரூம் எல்லாம்? I'm not ready for anything. எனக்கு இத பத்தி நாலேஜே கிடையாது. சி. ஆமாண்டி, நான் மட்டும் MA MPhil PhD ல பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு. நான் அது கூட்டு வரல. நம்ம பிரச்சனை எல்லாம் பேசி சரி பண்றதுக்கு கூட்டு வந்தேன். ஒரு பிரைவேட் பிளேஸ். பிரைவேட் பிளேஸா? பேசி சரி பண்றதுக்கு உனக்கு வெளிய பிரைவேட் பிளேஸே கிடைக்கலையா? வெளிய எவ்வளவு இடம் இருக்கு? வெளிய என்ன நடக்கும் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா சாம் உனக்கு? இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா? கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருக்கா உனக்கு? என்ன பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா நீ? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சாம் பண்ணிட்டு இருக்க நீ. ஒரு பொண்ணு இப்படி கத்துறான்னா கண்டிப்பா அந்த பையன் தான் தப்பு பண்ணிருப்பான். எதுக்கு நீ இப்படி பண்ற? நானே வேணும் நான் திட்டுறேன்னா எங்கனா போனா சொல்லிட்டு போனா தானே பயம் இல்லாம இருக்கும். நீ பாட்டு எங்கனா போயிடுற? அக்கறை தானே சொல்றாங்க சும்மா திட்டுறேன்னு. அந்த பையன் எப்படி திட்டுறான் பாரு. இப்படிதான் போய் மாட்டிக்கிறாள். எதுக்கு சாம் அலற நீ? நீதான் சாம் தப்பு பண்ண. சும்மா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத. அழ வேண்டியது நானு. சாம் உன்கூட என்னால சமாளிக்க. ஒரு பையன் இப்படி அழுகுறான்னா கண்டிப்பா இவன் தான் தப்பு பண்ணிருக்கணும். ஏய் ஏடி அழுகுற? நான் ஒண்ணுமே சொல்லல. சத்தியமா நான் ஒண்ணுமே சொல்லல. அழுதுரி ப்ளீஸ் ரீ. ஏடி அழுகுற? அழுது தொலை. ஒரு தப்பும் பண்ணாத என் குழந்தையவா அழ வைக்கிற. உனக்கு தண்டனை உண்டு. பாத்தியா, 4 பேர் 4 விதமா பேசினாலும் 4 பேர் ஒரே விதமா என்னதான் தப்பா பேசுறாங்க. அதனாலதான் பிரைவேட் பிளேஸ். அதுக்குன்னு ரூம் கூட்டி வருவியா? பிரைவேட்டா வேற இடமே கிடைக்கலையாடா? கிடைச்சதுதான். ஆனா என் ஃப்ரெண்டு பாலு தான் சொன்னா ரூம் போர்ல சரி பண்ண முடியாத பிரச்சனையை கூட ரூம் டோருக்குள்ள சரி பண்ணிடலான்னு. அதனாலதான் இங்க கூட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருக்காச்சும் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? எதுக்கு பயப்படுற? நம்ம பேசதான் போறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா சார்ட் அவுட் ஆகுதோ அவளுக்கு எவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். ஓகே, பிரச்சனை சரியாச்சு. போயிடலாமா? எனக்கு சரியாலோடி. என்ன ஆனாலும் என் உயிரே போனாலும் இதை பேசி சார்ட் அவுட் பண்ணாம வெளியே வர மாட்டேன். ஐயோ, பூச்சி யாரோ வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிய போகுது. எங்க அம்மா தலை முழுக போறாங்க, எங்க அப்பா குளத்துல முழுக போறாரு, என் தங்கச்சி அனாதலத்துல சேர்க்க போறாங்க. போச்சு. இருடே, யார் என்னன்னு தெரியாம ஜோசியக்கார மாதிரி எதிர்காலத்துல சொல்லிட்டு இருக்க பைத்தியக்காரி. நான் பாத்துக்கிறேன், இரு. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இருன்றல. கடவுளே, சொந்தக்காரன் பந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரிஞ்ச எந்த நாயும் வந்துடக்கூடாது. கடவுளே காப்பாத்து. சாரி சார். சொல்லுங்க சார். சார் நான் ஒரு 5 hours இருக்க மாட்டேன். உங்ககிட்ட எங்க ரிசப்ஷன் நம்பர் இருக்குல்ல சார்? இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சார். பையன் இருக்கான், பையன் பார்த்துப்பான். ஓகே, தேங்க்யூ சார். பயப்பட வேண்டியது